Hi, welcome to Tamil Pharma Chemistry. நம்ம இன்னைக்கு pharmaceutical inorganic chemistry பாப்போங்க. Pharmaceutical inorganic chemistryங்கிறது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஈஸியா பாஸ் பண்ற சப்ஜெக்ட். அத ஆனா நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டா படிக்கணும். எங்க படிக்கணும்னா 2 மார்க் क्वेश्चंस ரொம்ப அக்யூரேட்டா கதை எழுதாம as such புக்ல என்ன இருக்கோ அதையே எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதும்போது நமக்கு பாஸ் ஆகிற பர்சன்டேஜ் நமக்கு அதிகமா இருக்கு. ஈஸியா பாஸ் பண்றதுக்கான சப்ஜெக்ட் தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுல நீங்க பெரிய கொஸ்டின் கேட்டாலும் 5 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அந்த ரிலேட்டட் டெஃபினேஷன்ஸும் இப்ப டென்ட்ரிஃபைசஸ் கேட்டானா டெஃபினேஷன்ஸ், அதே மாதிரி ஆன்டாசிட்ஸ் கேட்டா டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எழுதிட்டு எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு எக்ஸாமினர் கண்டிப்பா 2 மார்க் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால பாஸ் பண்ற இது அதிகமா இருக்கு, பாஸ் பண்ற விகிதம் அதிகமா இருக்கும். ஸோ இதுல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 5 மார்க் தான் படிக்கணும். பிக் கொஸ்டின்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நான் என்ன டிஸ்கஸ் பண்றேன், எல்லாமே 5 மார்க் படிச்சா போதும். நம்ம 5 மார்க் எவ்வளவு பேஜ் எழுதணும், என்ன எழுதணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் 2 மார்க்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாங்க. 2 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம். கதை எழுதவே கூடாது. ஓகே, நம்ம சப்ஜெக்ட்ல வர 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிமிட் டெஸ்ட் பார்ப்போம். லிமிட் டெஸ்ட்ங்கிறது குவான்டிடேட்டிவ் ஆர் செமி குவான்டிடேட்டிவ், இந்த 2 வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இந்த டெஸ்ட் பண்றோம்? டு டெஸ்ட் த ஐடென்டிஃபை, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் அண்ட் டு கண்ட்ரோல் த ஸ்மால் குவான்டிட்டிஸ் இம்பியூரிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு லிமிட் டெஸ்ட் யூஸ் ஆகுது. நம்ம எந்த ஒரு லிமிட் டெஸ்ட் பத்தி எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல இந்த எழுதும் போது யூ வில் கெட் 1 மார்க். 1 மார்க் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆசிட். An acid is a molecule or ion capable of either donating a proton. So acidங்கிறது என்னது? donating a proton. protonங்கிறது ஹைட்ரஜன், protonங்கிறது ஹைட்ரஜன். ஸோ ஆசிட்ங்கிறது HClனா HCl, H is a proton. H டொனேட் பண்ண முடியும். இது What are bases? Example for base sodium hydroxide NaOH. இதை NaOH நீங்கள் அக்வா சொல்யூஷனில் டிசால்வ் பண்ணினா என்ன ஆகும்னா OH மைனஸ் ரிலீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஆர் பேசஸ் கேன் ஏபிள் டு டொனேட் எலக்ட்ரான்ஸ். டொனேட்னா OH மைனஸ், மைனஸ்னா டொனேட் த எலக்ட்ரான்ஸ் ஆர் அக்செப்ட் எ புரோட்டான். தட் இஸ் கால்டு பேசஸ். நெக்ஸ்ட் பஃபர்ஸ். பஃபர்ஸ்னா என்ன? பஃபர்ஸ் வில் ரெசிஸ்ட் த சேஞ்ச் இன் pH. ரெசிஸ்ட்னா தடுக்கிறது. pH சேஞ்ச் ஆகிறத தடுக்கும். எப்ப? when you add small amount of acid or a base. ஸ்மால் அமௌண்ட் தான் தடுக்கும், அதிக அமௌண்ட் தடுக்காது. அதனால தான் ஸ்மால் அமௌண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டெஃபினேஷன்ல. எக்ஸாம்பிள், சிட்ரிக் ஆசிட் வித் சோடியம் சிட்ரேட். சிட்ரிக் ஆசிட் இஸ் a weak acid and a conjugate base. கான்ஜுகேட் பேஸ்ங்கிறது சோடியம் சிட்ரேட். சோடியம்ங்கிறது பேஸ், சிட்ரேட்டுங்கிறது வீக் ஆசிட். வீக் ஆசிட் கூட ஒரு பேஸ் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு கான்ஜுகேட் பேஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், டீசென்சிடைசிங் ஏஜென்ட். இது நம்ம பல்ல இருக்கிற எனாமலுக்கு உள்ளார இருக்கிற டென்டின். மேல இருக்கிற லேயர் எனாமல், அது ஹார்டு பார்ட், அதுக்கு எந்த சென்சிட்டிவிட்டி இருக்காது. அதுக்கு உள்ள இருக்கிறது டென்டின். நம்ம பல் கூச்சமெல்லாம் அந்த டென்டின் பார்ட்ல நமக்கு ஏதாவது சூடாவோ குளிர்ச்சியாகவோ இல்ல ஏதாவது புளிப்பு தன்மையாக இருக்கு சாப்பிடும்போது நடக்கிற ஒரு சென்சிட்டிவ் ரியாக்ஷன் பேரு தான் கூச்சம். அதை தடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஜிங்க் குளோரைட் அண்ட் ஸ்ட்ரானியம் குளோரைட். திஸ் இஸ் கால்ட் டீசென்சிடைசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜிங்க் யூஜினால் சிமெண்ட். ஜிங்க் யூஜினால் சிமெண்ட்ங்கிறது ஒரு டெம்பரவரி ஃபில்லிங். டெம்பரவரி ஃபில்லிங்னா பல்லு கட்டுறதுக்கு முன்னாடி பல்ல குடைஞ்சிட்டு உள்ள வைக்கிற ஒரு டெம்பரவரி ஃபில்லிங். அது ஹார்டாவும் இருக்காது, அதனால லோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ நம்ம எழுத வேண்டியது லோ ஸ்ட்ரென்த் அண்ட் யூஸ்ட் இன் டெம்பரவரி ஃபில்லிங். அந்த ஃபில்லிங்கை நோட் எடுத்துட்டு தான் ஃபர்தரா பல்லு கட்டுவாங்க. ஓகே, சோ இது டெம்பரவரி ஃபில்லிங். இந்த ஃபில்லிங்ல என்ன இருக்கும்? ஆல்ரெடி டெஃபினேஷன்ல கொடுத்துட்டாங்க. ஜிங்க் இருக்கும், யூஜினால் இருக்கும். யூஜினால்ங்கிறது நம்ம க்ளோ ஆயில், க்ளோங்கிறது நம்ம க்ளோ ஆயில், அதுக்கப்புறம் கூட ஆலிவ் ஆயில், இது எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கலந்துதான் நம்ம டெம்பரவரி ஃபில்லிங் பண்றோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், எமிட்டிக்ஸ். வாட் ஆர் எமிட்டிக்ஸ்? It will produce, emit na vomiting.
எமிட்னா ஞாபகம் வச்சுக்கிறது வாமிட்டிங். எப்போ வாமிட்டிங் நம்மளா இன்டியூஸ் பண்ணுறது, அதாவது வெளியிலேருந்து மருந்து கொடுத்து இன்டியூஸ் பண்ணுறது தான் எமிட்டிக்ஸ். எமிட்டிக்ஸ் வந்து எப்போ இன்டியூஸ் பண்ணுவோம், பாய்சனஸ் சாப்பிடும்போது உள்ளக்கிறத வெளியே எடுக்கிறதுக்காக எமிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் எமர்ஜென்சி மெடிசன், எமர்ஜென்சியில் தான் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட், சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். நெக்ஸ்ட் ஹீமட்டானிக்ஸ். ஹீமட்டானிக்ஸ் ஆர் யூஸ்ட் டு இன்க்ரீஸ் த ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து கம்மியாக இருக்கிறது பேர் அனீமியா. ஸோ அனீமியாவை ட்ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஹீமட்டானிக்ஸ். ஹீம்ங்கிறது ஃபெர்ரஸ். ஸோ ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஆர் ஃபெர்ரஸ் குளுக்கோனேட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாய்சன். அடிக்கடி கேட்குற கொஷின் தான். பாய்சனஸ்னா என்ன? பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் எனி அதர் ஆக்டிவிட்டி. எது அதர் ஆக்டிவிட்டினா ரேடியேஷன் லைக் தட். ஸோ இது எல்லாமே பாய்சனஸ் தான். பாய்சனஸ்னா ஒன்று டெத் ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், இட் வில் காஸ் டெத் ஆர் இன்ஜுரி டு த ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸோ டிஷ்யூவோ இல்லை செல்ஸோ அல்லது டிஎன்ஏ லெவல்லையோ நமக்கு மாற்றங்கள் தரக்கூடியது தான் பாய்சன். So this is called a poison. What is meant by antidote? Next, antidote. Antidote is a drug. நாம கொடுக்கிற drug. It is a chelating agent. Chelating na it will form a complex. நாம கொடுக்கிற drug வந்து போய் பாய்சனோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் chelating agent. Chelation ஆர் என்ன பண்ணோம், நம்ம drug போய் அந்த பாய்சனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும், நல்லிஃபை பண்ணிடும். இந்த எஃபெக்டை வந்து நல்லிஃபை பண்ணிடும். திஸ் இஸ் கால்டு ஆன்டிடோட். எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சோடியம் தயோசல்ஃபேட், சோடியம் நைட்ரேட். எப்படி நம்ம ஹீமட்டானிக்ஸ் ஃபெர்ரஸ் படித்தோமோ அதே மாதிரி ஆன்டிடோடுக்கு சோடியம் ஞாபகம் வச்சுக்கணும். சோடியம் தயோசல்ஃபேட், சோடியம் நைட்ரேட், ஆக்டிவேட்டட் சார்கோல். நெக்ஸ்ட் antimicrobials. Antimicrobials are the agents. Antimicrobial na microbial agents which microorganisms kill பண்ணோம் இல்லைனா stop the growth. Example boric acid, hydrogen peroxide or chlorinated lime. Next definition astringents. Astringents எந்த இடத்துல யூஸ் பண்றோம்னா ரெண்டு இடத்துல யூஸ் பண்றோம். முன்னாடி வந்து எங்கேயாவது கட் ஆயிடுச்சுன்னா பாடியில அந்த கட்டுக்கு யூஸ் பண்றோம். டு ஷ்ரிங்க்ஸ் த சுருங்க வைக்கிறது, அந்த இடத்துல இருக்கிற பாடி டிஷ்யூஸ் வந்து சுருங்க வைக்கிறதுனால பிளட் ஃப்ளோ ப்ளீடிங்கு கம்மி ஆகும். ஒன்று. ரெண்டாவது, நவ் வி ஆர் யூஸிங் எதுக்கு யூஸ் பண்றோம்னா அக்னி போர்ஸ், அந்த ஆக்னி இந்த பிம்பிள்ஸை வந்து கிளீன் பண்றதுக்காகவும் மேலே இருக்கிற ஆயிலி லேயர் எடுக்கிறதுக்காகவும் நம்ம ஆஸ்ட்ரிஜன் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிஜன்னா அலூம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரிஜன், பொட்டாசியம், அலூம், ஜிங்க் சல்ஃபேட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ரேடியோ ஃபார்மசூட்டிகல்ஸ். ரேடியோ ஃபார்மசூட்டிகல்ஸ்ங்கிறது என்ன இருக்கும் ஃபார்முலேஷன்ல ரேடியோ ஐசோடோப்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு எழுதணும். எதுக்காக யூஸ் பண்றோம்? இட் இஸ் யூஸ்ட் இன் டயக்னோசிஸ் ஆர் தெரப்பி. ரெண்டும் சேர்ந்து டயக்னோசிஸ்க்காகவும் ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தெரப்பிக்காகவும் ரெண்டுக்காகவும் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் எதில் வருது? ரேடியோ ஃபார்மசூட்டிகல்ஸ். ரேடியோ ஃபார்மசூட்டிகல்ஸ்ல என்ன இருக்கு? ரேடியோ நியூக்ளியஸ். ஓகே, ரேடியோ நியூக்ளியஸ் ரேடியேஷனை எமிட் பண்ற ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். அது எமிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மலுக்கு வந்துடும். ரேடியோ நியூக்ளியஸ் வந்து எமிட் பண்ணிருச்சுன்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எமிட் பண்ணிருச்சுன்னா அது நார்மலுக்கு வந்துடும். எவ்வளவு டைம்? ஹாஃப் லைஃப்ங்கிறது டைம். த டைம் டேக்கன், எவ்வளவு டைம்ல ஒரு 10 கிராம் நம்ம எடுத்து கொடுத்தோம்னா அது பாதி அளவு ரேடியோ நியூக்ளியஸை எமிட் பண்ற பாதி அளவு எமிட் பண்ணி நார்மல் ஆகிற அந்த டைம் தான் ஹாஃப் லைஃப். அந்த டைம் பேர் தான் ஹாஃப் லைஃப். இது இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல வந்து எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து எஸ்ஐ. இதுக்கு என்ன யூனிட்னா பெக்கோரல். எதுக்காக வச்சாங்கன்னா ஹென்ரி பெக்கோரல்ங்கிற சயின்டிஸ்ட் நேம்ல வந்து இந்த பெக்கோரல்ங்கிறது வச்சிருக்காங்க. So this is called half life. Next, expectorant. Expectorant are the medications. எதுக்காக? to clear the mucus. சளி படலம் இந்த ஏர்வேஸ்னா நம்ம லங்ஸ்ல இருந்து வெளியேற்றுறதுக்காக யூஸ் பண்றோம். மெயினா யூஸ் பண்றது அமோனியம் குளோரைடு. ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அமோனியம் குளோரைடு. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பஃபர் ஈக்குவேஷன்ஸ். பஃபர் ஈக்குவேஷன்ஸ்னா நீங்க நேம் கண்டிப்பா எழுதணும். ஹாண்டர்சன் ஹாஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்னு நீங்க எழுதினீங்கன்னாவே 1 mark யூ வில் கெட். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். pH = pKa + log
கீழே ஆசிட் போடணும். கீழே ஆசிட் போட்டால் மேலே பேஸ் போடணும். காஞ்சிகேட் பேஸ். ஆசிடுங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்ரிக் ஆசிட்னு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற காஞ்சிகேட் பேஸுங்கிறது சோடியம் சிட்ரேட். சோடியம்ங்கிறது பேஸு, அதோட சிட்ரிக் ஆசிட் அட்டாச் ஆகிருந்தா சோடியம் சிட்ரேட், அது வந்து ஒரு காஞ்சிகேட் பேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். பஃபர் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷர். ஒரு குவான்டிட்டியை குறிக்கிறது. குவான்டிட்டினா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆட் பண்றோம், இல்லைன்னா அல்கலி ஆட் பண்றோம், பஃபர்ல ஆட் பண்றோம். பஃபர் சொல்யூஷன்ல ஆட் பண்ணும்போது அந்த pH-ஐ சேஞ்ச் பண்ணாம தாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு, அந்த கெப்பாசிட்டி தான் பஃபர் கெப்பாசிட்டி. பஃபர் கெப்பாசிட்டியை எதை பொறுத்தது? நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆசிட் ஆட் பண்றோம், இல்லைன்னா பேஸ் ஆட் பண்றோம், அதுதான் OH மைனஸ் RH3O பிளஸ் பை pH சேஞ்ச் எப்போ வந்து சேஞ்ச் ஆகுது, எவ்வளவு அமௌண்ட் ஆட் பண்ணா pH சேஞ்ச் ஆகுது, எவ்வளவு வால்யூம் ஆட் பண்ணா pH சேஞ்ச் ஆகுது, இதை பொறுத்தது தான் பஃபர் கெப்பாசிட்டி. ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் இது எப்போ கொடுப்போம்? நம்ம டயேரியா ஆர் டிசென்ட்ரி போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி வெளியேறும், அது கூட நம்ம உடம்புல இருக்கிற சால்ட்ஸ், சோடியம் பொட்டாசியம்ங்கிற சால்ட்ஸ், சுகர், எல்லா சால்ட்ஸும் வெளியேறும். அப்போ வந்து உடம்பு டயர்ட் ஆயிரும். அதுக்காக நம்ம குடிக்கிற ஒரு சால்ட் தண்ணியில போட்டு குடிக்கிறது பேர் தான் ஓரல் ரீஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் வந்து திரும்பி நம்ம உடம்பு ஃப்ளூயிட் வந்து ரீப்ளேஸ் பண்ற சால்ட் தான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட். நெக்ஸ்ட் அசிடிஃபையர்ஸ்ங்கிறது என்னது? நம்ம உடம்புல பசி எடுக்காத போது, பசி எப்போ எடுக்காது? நம்ம ஸ்டமக்ல ஆசிட் செக்ரேஷன் கம்மியாக இருக்கும்போது பசி எடுக்காது. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கறது அசிடிஃபையர்ஸ். இந்த அசிடிஃபையர்ஸ் எக்ஸாம்பிள் அமோனியா. வாட் இஸ் மீன் பை டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் ஆன்டிசெப்டிக்? டிஸ்இன்ஃபெக்டன்ட்டும் ஆன்டிசெப்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஸ்இன்ஃபெக்டன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஃப்ளோருக்கு, நான் லிவிங் திங்க், ஏதாவது டேபிள், வாஷிங் வெசல்ஸ், வாஷிங் பெட்ஷீட்ஸ், இது மாதிரி யூஸ் பண்ணுறதா டிஸ்இன்ஃபெக்டன்ட்ஸ். எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளீச்சிங் பவுடர் ஆர் குளோரினேட்டட் லைம். அனதர் ஒன் வந்து ஆன்டிசெப்டிக்னா நம்ம புண்ணில் காயம் ஆச்சுன்னா மேலே செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே தடவுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஆன்டிசெப்டிக்ஸ். இந்த ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். நெக்ஸ்ட் ஆன்டாசிட்ஸ்ங்கிறது நம்ம ஸ்டமக்கில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிடை வந்து அதிகமாக இருக்கும்போது அதை ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கறது ஆன்டாசிட்ஸ். Antacids example aluminum hydroxide gel or magnesium hydroxide mixture. Next catharaticsம் laxativeஸும் கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் தான். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம கான்ஸ்டிபேஷன், பாத்ரூம் போகாத போது, இல்லை பாத்ரூம் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும்போது நம்ம இந்த கெத்தாரட்டிக்ஸ் லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்தோம்னா நம்ம டூல்ஸை வந்து நல்லா சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். கெத்தாரட்டிக்ஸ்க்கும் லாக்ஸேட்டிவ்ஸ் ரெண்டுமே சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். கெத்தாரட்டிக்ஸ் வந்து வயிற்றுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் குடிச்சா எப்படி வயிறு வலிக்குமோ அது மாதிரி லைட்டாக வயிற்று வலிச்சு வெளியே பாத்ரூம் போகும், அதுக்கு பேர் கெத்தாரட்டிக்ஸ். லாக்ஸேட்டிவ்ஸ்ங்கிறது நம்ம ஃபீக்கஸை, டூல்ஸை வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ கெத்தாரட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் சல்ஃபேட், சோடியம் ஆர்த்தோபாஸ்பேட், கயோலின், பென்டோனைட். இது கண்டிப்பாக படிச்சுக்கணும். இதில் வந்து கெத்தாரட்டிக்ஸ் வித் எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஆர் கயோலின், பென்டோனைட், சோடியம் ஆர்த்தோபாஸ்பேட்னா என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டா நீங்க உடனே கெத்தாரட்டிக்ஸை எழுதிட்டு தென் யூ ஹாவ் டு ரைட் த எக்ஸாம்பிள்.